தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். எனக்கு தெரியும் உங்களில் சிலரால் ஆயத்தப்படுத்துவதற்கான நேரம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஈஸ்டர் வீக்கெண்டில் இருந்திருக்கின்றோம். ஸோ எனக்கு இந்த நாளை வீணாக்காமல் சரி நாங்கள் வைப்போம், ஆயத்தப்படுத்த கூடியவர்கள் ஆயத்தப்படுத்தலாம், மற்றவர்கள் அதிலே பங்கு பெறுவார்கள். ஏன் அந்த நாளை நாங்கள் வீணாக்கவான், கடவுளுடைய நேரத்தை நாங்கள் ஏன் எடுக்காமல் விடுவான் என்ற நோக்கத்தோடு இது ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். பட் அதனாலே ஆயத்தப்படுத்தினவர்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவர்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம், அல்லது அந்த நேரத்தில் உங்களால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயத்தை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ ஏற்கனவே நாம் பார்ப்பது போல இந்த 3ஆம் அதிகாரம் நாம் ஒரு இறையியல் பாடமாக இதை படிக்கப் போவதல்ல, மாறாக எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக நாம் இதை படிக்கப் போகின்றோம். ஏற்கனவே நாம் கூறியிருப்பது போல ஒரு மரத்தை பற்றி படிக்கலாம், அந்த மரத்தில் இருக்கிற கனிகளை பற்றி படிக்கலாம், அந்த மரத்திலே அந்த கனி எப்பொழுது கனி கொடுக்கும், எப்பொழுது கனி கொடுக்காது, எப்பொழுது மலர் வரும், எப்பொழுது மொட்டு வரும் என்றெல்லாம் படிக்கலாம். சரியோ, அது மரத்தை பற்றி படிப்பது. ஆனால் ஒருவர் பசியோடு இருக்கும் பொழுது அவர் அந்த மரத்தை பற்றி படிப்பதற்கு பதிலாக அந்த மரத்திலே கனி இருக்குதா என்றுதான் பார்ப்பார். ஆகவே அதில் கனி இருக்கும் பொழுது அதை பறித்து அவர் சாப்பிடுகின்றார். அதுபோல நாங்கள் ஒரு இல்லற வாழ்க்கை நடத்துகின்றோம். இந்த அடிப்படையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு இறைவனிடத்திலிருந்து பல உணவு தேவையாக இருக்கிறது. ஆகவே இது நாங்கள் இதை இறையியல் பாடமாக படிக்காமல் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய உணவாகத்தான் நாம் இதை படிக்கின்றோம். ஆகவே இது ஒரு வாழ்வின் அனுபவமாக நாம் பார்ப்போம். அவ்வாறு பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இறை வார்த்தை ஆழமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே தேர்வுகள் செய்வது பற்றி, அதாவது ஆதாம் ஏவாள் ஒரு தெரிவு செய்கிறார்கள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கற்பிக்கின்றது? அதாவது ஆதாம் ஏவாள் கடவுள் கொடுத்த கட்டளையின்படி வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கு பின்பு அலகை அவர்களை சோதிக்கும் பொழுது அவர்கள் ஒரு தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. கடவுள் கூறுவதை தெரிவு செய்வதா அல்லது அலகை கூறுவதை தெரிவு செய்வதா? சரியோ, பரிசுத்த வேதாகமத்திலே முதல் தொடக்கம் பார்த்திருந்தால் இதிலிருந்து தான் ஒரு தெரிவு தொடங்குகிறது. சரியோ, கடவுள் மனிதனுக்கு தெரிவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்தார். அப்ப அது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திறமை ஒன்றுதான். அந்த மனிதனுக்கு தான் தெரியும், எல்லாம் ஆய்ந்து அறிந்து எடுக்கக்கூடிய ஒரு திறமை மனிதனுக்கு. அப்ப அந்த முழு சுதந்திரத்தை இறைவன் மனிதனிடத்திலே கொடுத்தார். கொடுத்துட்டு இங்கதான் முதல்லயே ஆரம்பமாகிறது. மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முழு சுதந்திரத்தை வைத்து எவ்வாறு ஒரு தெரிவை செய்ய போகிறான் என்று இறைவன் பார்க்கும் பொழுது அங்கு மனிதன் தோற்றுவிட்டான். அவன் தெரிவு செய்வதிலே தவறிவிட்டான். சரியோ, அப்ப அந்த ஒரு தெரிவு என்பது இன்றைக்கும் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுள் எங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய தெரிவிலே தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. சரியோ, அந்த தெருவில் எல்லாம் எங்கே நாம் தவறு செய்கின்றோமோ அங்கெல்லாம் நாம் தீமையை அனுபவிக்க போகின்றோம். நாம் செய்கின்ற தெருவிலெல்லாம் எங்கு சரியானதை தெரிவு செய்கின்றோமோ அங்கெல்லாம் நமக்கு நன்மையை காணப்போகின்றோம். ஸோ அந்த அடிப்படையிலே 4 விடயங்கள், அதாவது பார்த்தீர்கள் 3ஆம் அதிகாரத்திலே தேர்வுகள் நீண்ட கால விளைவுகளை, அதாவது 4 விடயம் கொடுத்தேன். இதில் சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்வதற்காக முதலாவது பார்த்தீர்கள், தேர்வுகள் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தாது. நம் தேர்வுகளுக்கு மற்றவர்களை குறை கூறலாம். ஒவ்வொரு தேர்வுக்கும் நல்லதோ கெட்டதோ விளைவுகள் உண்டு. நாம் ஒரு மோசமான தேர்வு செய்வதற்கு முன்பு கடவுள் நம்மை தடுப்பார் என்று 4 விடயங்கள் கொடுத்திருக்கின்றேன். சரியோ, இதுல ஒரு சிலர் 4வது சரி அப்படி என்று நினைப்பார்கள். நாம் ஒரு சரியான பிழையான தெரிவு செய்யும் பொழுது கடவுள் எங்களை தடுப்பார் என்று. கடவுள் தடுப்பார் என்று கேட்டால் இல்லை. சரியோ, கடவுள் முழு சுதந்திரத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டார். அவர் தடுக்கவே மாட்டார். நாம் தான் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனதை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஆன்மீகத்தை நாம் சரிப்படுத்தாமல் போனோம் என்றால் கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் முழு சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டார். சரியோ, இப்ப சில பேர் அப்படி நினைக்கிறார்கள், கடவுள் தடுத்து விடுவார் என்று. இல்லை, நாங்கள் கடவுள் இதிலே தடுக்கிறாரா தடுக்கவில்லையா அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. சரியோ, ஆகவே இதுக்கு சரியான விடை பார்த்தீர்கள் என்றால் 3வது தான். ஒவ்வொரு தேர்வுக்கும் நல்லதோ கெட்டதோ விளைவுகள் உண்டு என்பதுதான் சரியான விடையாகும். சரி, இதுல பகிர்வுக்காக நாம் என்ன எடுக்கிறோம் என்றால்,
புது வாழ்வு சிவ வழிபாட்டில் பங்கு பெறுவது உங்களின் ஒரு தெரிவு. சரியோ? இந்த தெரிவு உங்களுக்கு அவசியமா? அதை பற்றி உங்களுடைய கருத்து. அதான் நாங்க புது வாழ்வில் நாங்கள் பங்கு பெறுகிறோம் என்றால் அது ஒரு தெரிவு தான். வாழ்க்கையில பல தெரிவுகள் உண்டு. ஸோ இப்போ ஏற்கனவே நாங்கள் முதல்ல மூன்றாவது பார்த்தோம் பாருங்கள், ஒவ்வொரு தேர்வுக்கும் நல்லதோ கெட்டதோ விளைவுகள் உண்டு. அதான் நான் சொல்லியிருந்தேன். நாம் எல்லாருக்குமே தெருவில் தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. அதுபோல புது வாழ்விலே நாம் பங்கு பெறுவோமே அப்படின்ட்டு நாம் தான் ஒரு தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த தெரிவு பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைத்து நாங்கள் தெரிவு செய்யவில்லை. எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே அல்லது தடைகள் மத்தியிலே நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இல்லை, நாங்கள் கட்டாயமாக நாங்கள் புது வாழ்விலே பங்கு பெறுவோம் என்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் பாருங்கள். அப்ப இந்த தெரிவு அவசியமா அல்லது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதுதான் முதலாவது ஆய்வு. ஸோ இதை பற்றி யாராவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் சுருக்கமாக, அதாவது நீங்கள் புது வாழ்வை தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன, அல்லது புது வாழ்வை பங்கு பெற்றிய பின்பு நான் இதிலே பங்கு பெறுவதற்காக நான் தெரிவு செய்தது எனக்கு மிக நன்றுதான் அப்படி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது இல்லை, இது சரியான ஒரு தெரிவு இல்லை என்றால் இது தேவையில்லை, இதில் பங்கு பெறுவது அவ்வளவு நல்லமில்லை அப்படி என்று கருத்து இருக்குதா? அப்படி சில நேரத்திலே உங்களுக்கு இருக்கலாம், அல்லது இன்னொருவர் கூட இருக்கலாம், சரியோ, அல்லது குடும்பத்தில் இன்னொருவருக்கு இருக்கலாம். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஸோ அப்போ அதனாலே நீங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்ந்து கொள்ளலாம். நான் பிரதர் அவசியம் என்று போட்டிருக்கிறேன். ஏனென்றா வாழ்வு சிவ வழிபாட்டுல தான் ஜேசுவை மையப்படுத்திய வழிபாடு இருக்குது அங்க. அப்ப அதுல ஜேசுவின் வல்லமை தெரியும். மற்றது தூய ஆவியானவரின் வழி நடத்துதல், அபிஷேகம் அங்க இருக்குது. புது வாழ்வு அதுலதான் நாங்க ஆண்டவரோட தனிச்சபம் மூலம் எங்களுக்கு செபக்கிறத பற்றி தெரியும். அப்ப ஆண்டவரோட எங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்குது. அந்த மூன்று தான் நான் எழுதினேன். ஓகே, குட். ஸோ அதாவது இப்போ இதை கேட்கிற ஒருவர் பிழையாக விளங்கிவிடக் கூடாது என்ற, நாம் எல்லாரும் கத்தோலிக்க மக்கள். இங்கே இயேசு மையப்படுத்தப்படுகிறார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் நிறைய இருக்கிறது அப்படி என்றால் மற்ற வழிபாடுகள்ல இல்லையாண்டு யாரும் நினைத்திடக்கூடாது. சரியோ? அதை பற்றி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா என்றால், இப்போ உதாரணமா திருப்பலி எடுத்தால் அங்கு இயேசு மையப்படுத்தப்படுகிறார். சரியோ? அதனாலே இங்குதான் மையப்படுத்தப்படுகிறாரா அப்படி என்று கூட ஒருவர் கேட்கலாம். இதை கேட்கும் பொழுது உண்மையிலே அப்படி ஒரு கேள்வி இன்னொருவர் கேட்கலாம். அப்ப இங்கதான பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், அப்ப திருச்சபையில மற்ற வழிபாடுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படி என்று கூட ஒரு கேள்வி கேட்கலாம். இதை பற்றி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா என்றால், இப்ப உங்களிடத்தே ஒருவர் கேட்டு விட்டார் அப்படி என்றால், திருப்பலி அங்க ஆண்டவரை நாங்கள் அதுல ஆண்டவற்ற வார்த்தையை வாசிக்கிறோம், அதுக்கு விளக்கம் வருது, மற்றது நற்கருணை எடுத்துக்கொள்கிறோம். மற்றபடி அதுல எல்லாம் நாங்க பாடமாக்கின சுபங்களை சொல்லி அந்த ஒன்றிக்கிறது என்ற அனுபவம் 100% இருக்காது. ஆனா இங்கே இது என்ற அனுபவம். நாங்க செவி கேட்க, நாங்க எங்களை மறந்து அதுல ஆண்டவரை மட்டுமே அதுல தண்டு ஜேசுவை மையப்படுத்தியதா இருக்கேக்க ஜேசுநாதோட வல்லமையை நான் உணர்ந்திருக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ. ஏனென்றா இது மிக 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 முக்கியமான ஒன்று, ஒரு சில தவறாக விளங்கிடக்கூடாது. இப்போ உதாரணமாக சகோதரர் ஜூடித் அவர்கள் சொன்னது போல திருப்பலியிலே முழுக்க முழுக்க இயேசுதான் மையப்படுத்தப்படுகிறார். சரியோ? திருப்பலியிலே முழுக்க முழுக்க தூய ஆவியானுடைய வழி நடத்தலுக்காக அங்கு வழிபாட்டு முறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், ஒரு திருப்பலி ஒரு 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 செயல்முறையாக மக்கள் ஓகே இது இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு செயல்முறையாக நடைபெற்று கொண்டிருப்பதினாலே அங்கு மக்கள் மனதால் ஒன்றிப்பது மிக குறைவாக இருக்கிறது. சரியோ? இங்கே மனதினால் அவர்கள் ஒன்றிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய வழங்கப்படுகிறது. என்றால் இங்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற விருப்பமான மாதிரி ஒரு வழிபாடுகளை அமைக்க கூடியதாக இருக்கின்றது. அங்கு விருப்பமான மாதிரி வழிபாடுகள் அமைக்க முடியாது என்றால் இது உலகம் முழுவதும் நடத்தப்படுவதனாலே அதுக்கென்று ஒரு கட்டுப்பாடை வைத்தார்கள். அப்ப அந்த கட்டுப்பாடுகள் இறுக்கமாக வரும் பொழுது
அங்கு வந்து மக்கள் தாம் சுதந்திரமாக இறைவனை வழிபடுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போகிறது. அவ்வாறு குறையும் பொழுது அவர்கள் மனதார இறைவனோடு ஒன்றிக்க முடியாமல் போகின்றது. அதுபோல தூய ஆவியானவர் அப்படி என்று வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான விளக்கங்கள், தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கான ஊக்கங்கள், மற்றது அதை பற்றியதான செயல்முறைகள் எல்லாம் நிறைய இங்கு நாம் எங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அங்கு வந்து மட்டுப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு மட்டுப்படுத்தும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் அங்கு வந்து அந்த தூய ஆவியானுடைய வழிநடத்தலை மக்கள் உணர முடியாமல் இருக்கிறது. அவ்வளவுதான். சரியோ? அப்ப இங்கே நடக்கிறதான் அங்கேயும் நடக்கிறது. ஆனால் இங்கு நாம் உணர்வு அடிப்படையில் உணரக்கூடிய விதமாக அவரவர்களுக்கு ஏற்ற விதமாக இறைவனோடு உறவு கொள்வதற்காக நடத்தப்படுவதனால் நாங்கள் இங்கே வந்து இவைகளை கண்டுகொள்கிறோம். அங்கு கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே வந்து போதனைக்கு நிறைய நேரம் எடுக்கப்படுகிறது, செபத்திற்கு நிறைய நேரம் எடுக்கப்படுகின்றது. சரியோ? அப்ப நிறைய விடயங்கள் இங்கு போதனைக்கு போதிக்கப்படும் பொழுது மக்கள் அதை கேட்கிறார்கள். நிறைய போதனைகள் கேட்கப்படும் பொழுது அவர்கள் வந்து அங்கே இறை நம்பிக்கையில வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இங்கே கிடைக்கின்றது. அதுபோல செபத்துக்கு நிறைய நேரம் கொடுக்கப்படும் பொழுது இங்கே மக்கள் தாமாகவே உள்ளம் திறந்து செபிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றது. இதனாலே தான் இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த புதுவாழ்வு என்கின்ற தெரிவு வந்து எங்களுக்கு ஒரு அவசியமாக தெரியாது. அது ஜூடித் வந்து தங்களுக்கு அது ஒரு அவசியமாக தெரிகிறதாக கூறினார்கள். வெரி குட், தேங்க்யூ. இன்னொருவருடைய விடயத்தை நான் கேட்கலாம். வேறு யாராவது கூற விரும்பினால்? நான் என்னன்னா இந்த தெரிவு அவசியம் என்னதுக்கு என்றால் ஆன்மீகத்தில் வளர்வதற்கும் இறை வார்த்தை ஆழமாக அறிந்து அதற்குள் வாழ்வதற்கு. வெரி குட். ஸோ ஆன்மீகமும் இறை வார்த்தையும் சௌரி மதியக்கா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு தெரிவை அவர்கள் எடுத்து இப்போ ஒவ்வொருத்தரும் இதில் புதுவாழ்வில் பங்கு பெறுகிற எல்லோரும் பார்த்துக்கொண்டால் இந்த தெரிவை எடுத்து அதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஆன்மீகத்துக்கு இது உதவியாக இருக்கிறதை அறிகிறார்கள். அதனாலே தான் அவர்கள் அந்த தெரிவிலே உறுதியாக இருக்க விரும்புகிறார்கள். ஸோ ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த ஒரு பணி உதவியாக இருக்கிறது. அது போல வந்து இறை வார்த்தையை அறிந்து இறை வார்த்தையிலே வாழ்வதற்கு இந்த பணி எங்களுக்கு இப்போ உதாரணமாக பார்த்துக்கிட்டால் இப்போ இப்படி ஒரு இதை ஒன்றை நாங்கள் நடத்துகிறோம். சரியோ? அது இந்த ஒரு பணி இருக்கிறபடியால் தான் இது போன்ற ஒரு வேதாகம ஒரு ஆய்வு நடத்தப்படுகிறது, பகிர்வு நடத்தப்படுகிறது. ஸோ அப்போ அது வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையிலே ஓகே, வெரி குட். வேற என்ன ஒருவர் சொல்ல விருப்பங்களா? சொல்றேன் பிரதர். என்ற முதல் நோக்கமே நான் முதலே கூறியிருக்கிறேன், இறை வார்த்தையை நான் விளங்கி கொள்ளணும் அல்லது அதுல அறிய வேணும் என்ற ஒரு ஆர்வத்துலதான் அந்த பிகினிங்ல நான் ஆக்களோட வந்தாலும் பிறகு நான் காலப்போக்கில் என்னையே கேட்டுக்கொண்ட நான் என்னத்துக்காக நான் போறேன்னு. அப்ப நான் இறை வார்த்தை எனக்கு முக்கியமா இருந்தது. நான் அதை அறியணும் இருந்தேன். நான் அதன் பிறகு அந்த இறைவார்த்தை அறியணும் என்றாலும் எனக்கு அதுல அந்த ஆர்வம் அல்லது ஒரு இது இருக்கேல. ஆனா பரிசுத்த ஆவியை நான் எப்பொழுது அந்த கூவி அழைக்க நான் தொடங்கினோ அப்பையில இருந்து ஒரு வாஞ்சி ஒன்று வர தொடங்கினது. இறைவார்த்தைய அறிய வேணும், வாசிக்க வேணும், கேட்க வேணும் என்றது. அப்ப உண்மையில நாங்கள் இப்ப திருப்பலிக்கு போற நாங்கள் அதுல எங்களுக்கு எப்படி இறைவார்த்தையை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு உதவும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்திருப்பினமோ அதை நாங்கள் எடுக்கலையோ தெரியல. ஆனால் நான் புதுவாழ்வுக்கு வந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியின் உதவியை நான் அறிகிறேன். அதுக்கு பிறகு அந்த வாஞ்சை இருந்தது. அதனால நான் அந்த இறைவார்த்தையை நான் பூரணமாக விரும்புறதும் வாசிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதை விட வேற உண்மையில ஆண்டவரோட உறவாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடாகத்தான் நான் பாக்குறேன். இன்றைக்கு நான் திருப்பலியில இருந்தேன்னு சொன்னால் ஆண்டவரோடு நான் இவ்வளவு ஒன்றி திருத்திருக்க மாட்டேன். ஏனென்றால் இப்பொழுது நான் எந்த நேரத்திலேயும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்றதை நான் அது 100% நான் புரிந்து கொள்றேன். சோ எனக்கு உண்மையில இந்த புதுவாழ்வு வழிபாடு எனக்கு மிக முக்கியமாகவும் இருக்குது, அது எனக்கு ஒரு துணையாகவும் இருக்குது. வெரி குட், ஓகே, தேங்க்யூ. ஸோ இவர்களும் கிட்டத்தட்ட மற்றவர்களுடைய கருத்தை தான் முன்வைக்கின்றார்கள். அதாவது இறைவார்த்தை இங்கே கூடுதலாக புரியக்கூடியதாக இருக்கிறது, பரிசுத்தான வழிநடத்தல் கூடியக்கூடியதாக. ஓகே, இதில் வந்து யாராவது ஒரு இதில் பகிர்ந்து கொள்ளாத இன்னொருவர் வந்து இதே அனுபவம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். ஓகே, இங்கே நான் போறதுனாலே என்னால் செபிக்க முடிகிறது அல்லது இறைவார்த்தை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது, புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதை நான் கேட்கிறேன் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மக்கள் இன்னும் அதை சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சரி, இப்ப இறைவார்த்தை இங்கு எங்களுக்கு நன்றாக இருக்கிறது அல்லது பரிசுத்தான வழிநடத்தல் இங்கே எங்களுக்கு உதவியாக இருக்கிறது, இறைவார்த்தையை கேட்பது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்ட்டு நாம் இங்கே முன்வைக்கின்றோம். அப்போ ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், இறைவார்த்தை இவர்களுக்கு என்னதான் செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கூட சில நேரம் வரலாம்.
சொல்லலாம். சரியோ? என்றால் நாங்கள் இதை கேட்கிறோம், எங்களுக்கு அது தெரிகிறது, அதனாலே அதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ? ஆனால் இன்னொருவருக்கு இதை கேட்கும் பொழுது அப்படிதான் இறைவார்த்தை இவர்களுக்கு என்னதான் கொடுக்கிறது, என்னதான் இதிலே அவர்களுக்கு டேஸ்ட் இருக்குது. சரியோ? இப்ப மது அருந்தவர்கள் குடிப்பார்கள், ஆஹா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு. மது அருந்தாதவர் பார்ப்பார், என்ன இவர்களுக்கு நல்லா இருக்கு இதுல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பார் அல்லவா? அது போல நாங்கெல்லாம் இறைவார்த்தை இறைவார்த்தைன்னு சொல்றோம். அப்ப அப்ப இறைவார்த்தை இவர்களுக்கு என்னதான் செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அல்லவா? அப்ப இறைவார்த்தை உங்களுக்கு இங்கே வந்து இறைவார்த்தையை கேட்டதினால் அல்லது கேட்பதினால் உங்கள் வாழ்க்கையில அது என்ன உதவி செய்யுது? அதை பற்றி யாராவது ஒருவர் சுருக்கமா? முதலை சொன்னதானே பட் நீங்க இப்ப கேட்டதுக்கு நான் சொல்றேன். அதாவது வந்து கிறிஸ்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி போட்டு கிறிஸ்துவ அறியாமல் இந்த மதத்துல கிறிஸ்தவ என்னென்னு அறியலாம், ஆண்டவற்ற வார்த்தையிலேருந்து தான் அறியலாம். ஒரு பாடம் படிக்க அந்த பாடத்தை படிச்சாதான் அந்த பாடத்துல முழுமை தெரியும். அது மாதிரி தான் நாங்கள் கத்தோலிக்கரா இருந்து நாங்கள் வழிபாடுகள்ல பங்கு பற்றினாலும் கூட உங்களுக்கு கிறிஸ்துவ பற்றிய அந்த வார்த்தைக்குரிய முக்கியத்துவம் வந்து தரப்படையும். இல்ல அப்ப நீங்க இப்படி ஒன்று சொல்லுங்க. அதாவது வந்து உங்களோட பர்சனலா வந்து ஒரு இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு பர்சனலா வார ஒரு அனுபவம். இப்போ உதாரணமா வந்து ஓகே, நான் ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது இறை வார்த்தை என்ன செய்யுது, அல்லது தனிமையில் இருக்கும் பொழுது, தனிமையை உணரும் பொழுது, அல்லது ஒரு விடயத்துக்காக செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இறை வார்த்தை, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் இதுக்குள்ள இந்த சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலே அங்க சொல்லப்பட்டு விளங்கப்பட்டாலும் கூட இதுகளுக்கு வந்த அப்புறம் இன்னும் கூட விளக்கம் வந்தது. அதே நேரம் இந்த வார்த்தையை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட உறவாயிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கதைக்கிறோம் கடவுளோட. அதான் நான் கேட்கிறேன். அதாவது வந்து இப்ப வெளியாக்களுக்கு அது என்னன்னு தெரியாம இருக்கு. அதுதான் இப்ப சொல்ல போறேன். நாளாந்தம் நான் வார்த்தையை வாசிக்கிறேன். வார்த்தையை வாசிக்க ஆண்டவர் என்னோட பேசுறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நான் மண்டாடி போட்டு அதை வாசிக்க அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எனக்கு அதுல வருது. ஒரு பயம் இருந்தா அந்த நான் உன்னை விடுவிப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், அந்த வார்த்தை என்ன திடப்படுத்துது. நான் ஒரு போற இடத்துல நான் உனக்கு முன் செல்வேன் என்றது அப்ப எனக்கு ஒரு துணிவை தருது. நான் உன்னோடு சேர்ந்து நீ வெற்றி கொள்வாய். இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு தைரியத்தை தந்து தொடர்ந்து எத்தனையோ விடயங்கள்ல நான் அதை கடந்து போயிருக்கிறேன். ரீசன் வந்து கடவுளோட ஒவ்வொரு நாளும் கதைக்கும். நண்பர்களோட கதைக்கிறது புது வாழ்வுக்கு வந்த அப்புறம் வந்து குட். ஓகே. ஸோ அப்போ அதனாலே வந்து பார்த்தீர்கள் என்றால் இப்போ ஒருவர் வந்து இதை கேட்கும் பொழுது அவர்கள் யோசிக்கக்கூடாது, என்ன இது நாங்களும் தானே வீட்டில் இறை வார்த்தையை வாசிக்கிறோம், என்ன நாங்கள் அன்றாட தியானங்கள் எல்லாம் வாசிக்கிறோம் தானே, இது என்ன இவர்களுக்கு மட்டும் இது ஒரு வித்தியாசமா அப்படி என்று சில நேரம் சில பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். நாங்களும் அன்றாட தியானங்கள்லாம் நெடுக வாசித்து இருக்கின்றோம். நாங்கள் திருப்பலியிலே ஒவ்வொரு முறையும் நாங்கள் இறைவார்த்தை தியானங்கள் கேட்டிருக்கின்றோம். புது வாழ்வுக்கு வர முதலே ஒரு சிலர் இறைவார்த்தை வாசித்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் புது வாழ்வு சிவ வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது சற்று வித்தியாசமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அது என்னவென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவன் எங்களோடு வழி நடந்து வருவதை நம்மால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பயம் வரும் பொழுது இறைவார்த்தையை வாசித்த உடனே அந்த பயம் எங்களிடத்திலிருந்து போய்விடுகிறது. மாறாக நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது. சரியோ? அதுபோல இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற எத்தனையோ சோர்வுகள் அல்லது குற்ற மனப்பான்மைகள், தனிமை உணர்வுகள் நீங்கி எங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்து விடுகிறது. இறைவார்த்தையை வாசிக்க வாசிக்க எங்களிடத்திலிருந்து எத்தனையோ பேருடைய பாவ பழக்கங்கள் இருந்து நமக்கு நல்ல ஒரு புது வாழ்வு, ஒரு நல்ல வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கின்றது. மற்ற செபிக்கும் பொழுது கூட பார்த்துக்கொண்டால் இறைவார்த்தையை அடிப்படையாக வைத்து நாம் செபிக்கக்கூடியதாக இப்பொழுது இருக்கின்றது. முன்பு எல்லாம் அப்படி செபிக்க முடியாமல் இருந்தது. அதே நேரத்தில் இறைவார்த்தையை நாங்கள் வாசிக்க வாசிக்க கடவுளே அதிகமாக நம்பிக்கை வளர்கிறது. நம்பிக்கை வளரும் பொழுது நமக்கு இறைவனுடைய ஆசிரியம் அதன் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் வந்து கஷ்டம் துன்பத்தின் மத்தியிலும் நாங்கள் ஒரு விசுவாசத்திலே உறுதியாக இருக்க நமக்கு உதவியாக இருக்கிறது. இது போல நிறைய விடயங்கள் வந்து இங்கே இருக்கிறது. ஸோ தேங்க்யூ. நாம் இப்பொழுது எங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு பகிர்வுக்கு நாம் இப்பொழுது நகரப் போகின்றோம். இரண்டாவது கேள்வி பார்த்தீர்கள் என்றால், ஏவாளின் பழத்தை சாப்பிடும் முடிவில் பாம்பு என்ன பங்கு வகிக்கிறது? சரியோ? ஏவாள் வந்து பழத்தை சாப்பிட்டாள். அப்ப இதில் பாம்பினுடைய பங்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அதுக்கு 4 விடைகள் தரப்பட்டது. ஒன்று வந்து, அது ஏவாளை பழத்தை சாப்பிட கட்டாயப்படுத்தியது. அது உண்மையை திரித்து அவளை குழப்பியது. அது கடவுளின் அன்பை அவளுக்கு நினைவூட்டியது. அது கடவுளுக்கு கீழ்ப்படிய அவளுக்கு உதவியது. சரியோ? இந்த 4 விடைகளிலே சரியான விடை பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது. சரியோ? அதாவது வந்து அது உண்மையை திரித்து அவளை
குழப்பியது என்பதுதான் சரியான விடை. ஆனால் கிட்டத்தட்ட முதலாவது விடையை பார்த்துக்கின்றால் அது அவளை பழத்தை சாப்பிட கட்டாயப்படுத்தியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிலர் நினைப்பார்கள் அது உண்மை சரி என்று நினைப்பார்கள். சரியோ, அதாவது வந்து இந்த விளக்கங்கள் எல்லாம் சரியாக கேட்காத மக்கள், சாதாரண மக்கள் நினைப்பார்கள் சாத்தான் வந்து அவளை கட்டாயப்படுத்தியது. ஆனால் அது கட்டாயப்படுத்தவில்லை. சரியோ, அது வந்து ஆப்ஷன் தான் கொடுத்தது. நீ இதை சாப்பிட்டால் நீ இப்படி வருவா என்று ஆப்ஷன் கொடுத்ததை தவிர, அதாவது வந்து ஒரு தெரிவு கொடுத்ததை தவிர அது கட்டாயப்படுத்த. சரியோ, சாத்தானால் எங்களை யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. கடவுள் அந்த அனுமதி அது கொடுக்கவில்லை. ஆனால் தெரிவு செய்வதற்கு அவன் தூண்டுவான். அது எல்லாருக்கும் நடக்கும். அப்ப தெரிவு செய்த நாங்கள் தான் தெரிவு செய்ய நாங்கள் முயற்சிப்பதற்கு அல்லது நாங்கள் அதை தெரிவு செய்வதற்காக அவன் எங்களை தூண்டுவானே தவிர எதையும் எங்களிடத்திலே அவன் கொண்டு வந்து திணிக்க முடியாது. சோ அதான் உண்மை. சோ அப்ப இந்த இடத்திலே கூட ஆதாம் ஏவாளுக்கு சாத்தான் வந்து திணிக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் இதை சாப்பிட்டால் நீங்களும் கடவுளை போல் ஆகி விடுவீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அதிலே நம்பி விட்டார்கள். சரியோ, அது பிறகு மூன்றாவது பார்த்தா அது கடவுளின் அன்பை அவளுக்கு நினைவூட்டியது என்றால் இல்லை. சரியோ, அது போல அது கடவுளுக்கு கீழ்ப்படிய அவளுக்கு உதவியது அப்படி என்றால் அதுவும் இல்லை. அது என்ன செய்தது என்றால் நீங்கள் இதை சாப்பிட்டால் நீங்களும் கடவுளை போல் ஆகி விடுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு ஆசை அதுக்குள்ளே கொடுப்பதை நாம் பார்க்கணும். சரி, இதிலே பகிர்வான விடயம் என்னவென்றால் இதில் சரி எமது வாழ்வில் உண்மையான ஆன்மீகம் தெரியாமல் இருக்கும் போது அல்லது மறைக்கப்படும் பொழுது என்ன ஏற்படுகின்றது, இதிலிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாக்கலாம் என நினைக்கின்றீர்கள்? சரி, அதாவது வந்து ஆதாம் ஏவாள் வந்து கடவுள் அவர்களுக்கு பல விடயங்கள் சொல்லி இருந்தோம். சாத்தான் ஒரு விடயத்தை சொன்ன பொழுது அதை அவர்கள் நம்பி விட்டார்கள், அதிலே விழுந்து விட்டார்கள். அதுபோல இன்றைக்கும் அழகை வந்து எவ்வாறு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து பல தீமைகளை நுழைக்கிறான் என்றால் நமக்கு எந்தெந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கிறதோ அது தெரியாமல் இருக்கும் பொழுது அவனால் அதை ஒரு பிழையை உள்ளே கொண்டு வந்து இதான் சரி என்று சொல்லி புகுத்தி விடுவது அவனுக்கு இலகுவாக மாறிவிடுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு கூட வந்து ஒரு சரியான ஒரு ஆன்மீகம் தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லது வந்து ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அது எவ்வாறான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகின்றது அல்லது அதில் இருந்து நாம் எவ்வாறு வெளியே வரலாம், அதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய ஆய்வு. இது விளங்குதோ தெரியாது உங்களுக்கு? யாராவது பகிர விரும்பினால் நீங்கள் பகிரலாம். நான் பிரதர் எழுதியிருக்கிறேன், ஆன்மீகம் தெரியாம இருக்கேக்க எங்களுக்கு சாத்தான்ற ஆதிக்கம் எங்கள்ல கூட இருக்கும். உலக போக்குல பாவத்துல நாங்க விழுந்து விடுவோம். அதால எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லாம போகும். நோய்கள், பிரச்சனைகள், நிறைய துன்பங்கள் எங்களுக்கு வரும். அதுல சோர்ந்து போய்விடுவோம். குட், ஓகே, தேங்க்யூ, வெரி குட். ஸோ இப்போ உதாரணமா வந்து எங்களுக்கு வந்து சரியான ஆன்மீகம் தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லது அதை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது சாத்தான் வந்து இலகுவாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்மை தாக்கும். உதாரணமாக நாங்கள் வந்து எங்களுக்கு சரியாக செபிக்க தெரியாது, அப்பா தந்தா என்று உள்ளத்திலிருந்து இறைவனோடு உறவாட தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லது வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே செபம் என்றால் என்னன்றதுக்கு பல விடயங்களை காட்டி விடலாம். அதே நேரத்திலே நாம் செபிக்க தெரியாமல் இருப்பதனாலே நமக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது நாம் இறைவனை அணுகி செல்வதற்கு பதிலாக சாத்தான் காட்டுற வழிகளிலே இலகுவாக நாம் போய்விடுவோம். அப்ப நாம் செபிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் என்ன உண்டாகிறது, அதாவது செபம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால் சாத்தானுக்கு வந்து தோல்வி வந்து விடுகிறோம். என்றால் நாம் இப்ப செபம் என்றால் என்னென்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவ்வாறு நாம் செபிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அப்ப நாம் வந்து சாத்தானிடத்திலே போய் ஒரு அமைதியை சமாதானத்தை தேடுவதற்கு பதிலாக நாம் இறைவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கின்றோம். சரியோ, அதுபோல விசுவாசம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியாமல் இருந்தால் சாத்தான் வந்து விசுவாசம் என்ற பெயரிலே பல விடயங்களை எங்களுக்கு காட்டிவிடலாம். அதுபோல ஒரு குடும்ப வாழ்வின் ஆன்மீகம் நமக்கு தெரியாமல் இருந்தால் சத்துரு வந்து நம்முடைய குடும்பத்தை உலக பிரகாரமாக நடத்தி விடலாம். சரியோ, அப்போ உதாரணமாக இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது, நீங்கள் திருமணமான பின்பு ஈருடல் அல்ல ஓருடல். அப்ப அதுக்கான ஒரு ஆன்மீகம் நமக்கு தெரியாமல் இருந்தால், அந்த ஆன்மீகத்தை நம்முடைய குடும்பத்துக்குள் நாம் வாழாமல் இருந்தால் சாத்தான் வந்து என்ன செய்யும் என்றால் நம்முடைய குடும்பத்தை உலகம் பார்ப்பது போல, உலகம் காட்டுவது போல அவன் நடத்தி கொண்டிருப்பான். அப்ப நாம் என்ன செய்வோம், கோயிலுக்கு போவோம், வருவோம், கிறிஸ்தவர்களாக இருப்போம், ஆனால் ஈருடலாக இருப்போம் அல்லது உலகம் காட்டுவது போல வாழ்ந்து கொண்டிருப்போமே தவிர கடவுள் கூறின ஆன்மீகம் எங்களுடைய குடும்பத்துக்குள் இல்லாமல் போய்விடும். அப்ப சாத்தானுக்கு சரியான ஈஸி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தாக்குவது, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தீமைகளை கொண்டு வருவது ஈஸி ஆகிறது.
வேறு யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இதை பற்றி? நான் என்ன பிரதர், இந்த ஞான ஊனக்கண்ணால நாங்க பார்த்து வாழ்ந்தால் நிறைய பிரச்சனைகள் இந்த உலகத்துல எங்களுக்கு அந்த சரியான வழிகள் தெரியாமலே இருக்கும். ஞானம் இருந்தா தான் எங்களுக்கு அடுத்த நிலைமைய தெரியும், புல சரி தெரியும், இன்னொரு ஆளுக்கு உதவுறது, மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, இதுகள் எல்லாம் ஞான கண்ணில தான் தெரியும் ஒழிய மனித கண்ணுக்குள்ள தெரிகிறது. அதுக்கு உண்மையில ஞானம் வேணும், ஆண்டவற்ற இது வேணும், பரிசுத்த ஆவியினுடைய இது வழிநடத்தல் இல்லாட்ட சாதாரணமாக நாங்க பார்க்கலாம் ஒரு 9 விதமான மக்களுக்கும் 20 விதமான மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்ற அவையில் ஞான கண்ணால சிலர்களை யோசிச்சு செய்யறபடியா கடவுளுக்கு வந்ததா இருக்கு. அது நிச்சயமா அந்த அந்த இது வேணும். வெரி குட், தேங்க்யூ. இப்ப உதாரணமாக இவர் சொன்ன அந்த கருத்துல உதாரணமாக மன்னிப்பு என்ற வார்த்தையை எடுத்துருவோமே, பார்த்தீர்கள் என்றால் நிறைய மக்கள் நாம் கோயிலுக்கு போய் வருவோம், நற்கருணை எடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நிறைய குடும்பங்களுக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் அப்படின்ட்டு நிறைய கசப்புகள் இருக்கும். சரியோ, மன்னிக்க வேண்டும் என்ற அந்த அந்த எண்ணமே இருக்காது. சரியோ, இப்போ சில விடயங்கள் நாங்கள் ஒன்றும் முடியாது. இப்போ சில விடயங்கள் சாதாரண சில விடயங்கள் கூட மன்னித்து மறக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டோம், அதை இறுக்கமாக நாம் பிடித்துக்கொள்வோம். ஆனால் இங்கே இறை வார்த்தை சொல்லும் அப்படி அல்ல. நீங்கள் பலி செலுத்துவதற்கு முன்பதாகவே உங்கள் பகைவரை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விட்டு நீங்கள் பலி செலுத்துங்கள். ஸோ இது போன்ற சில ஆன்மீக உண்மைகள் நமக்கு தெரிய வரும் பொழுது சாத்தானால் நம்முடைய உறவு பகையை வளர்க்க முடியாது. சரியோ, இல்லைன்றால் அவன் பகையை வளர்த்து அதுதான் பெரிதாக நாம் பார்க்கும்படி செய்து விடுவான். ஆனால் நாம் உண்மையான ஆன்மீகத்துக்குள்ளே வரும் பொழுது இல்லை, நாம் பகையை வளர்ப்பதற்கு பதிலாக உறவை வளர்க்கிறவர்களாக மாறுவோம். உறவு வளருவது கடவுளுடைய விருப்பம். ஸோ இது போல பல விடயங்களை நாங்கள் நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஒரு விடயத்தை, ஆன்மீக விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலன்கள். ஓகே, நாம் இப்பொழுது 3வது விடயத்துக்கு நாம் செல்ல போகின்றோம். பாவம் செய்த பிறகு ஆதாம் மற்றும் ஏவாளின் எதிர்வினை மனித இயல்பை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? சரியோ, அதாவது அவர்கள் தவறு செய்த பின்பு அவர்களுக்குள்ள ஏற்பட்ட எதிர்மறை மனித இயல்பு, சரியோ, அது எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என்பதை நாம் அதான் இந்த கேள்வி. அதுக்கு 4 விடைகள் தரப்படுகிறது. ஒன்று அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை கொண்டாடினார்கள். சரியோ, நான் 50 நீ 50 அப்படின்னு அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டனர். ஐயோ, நாங்கள் 2 பேருமே பாவம் செய்து விட்டோமே, கடவுளுடைய கட்டளை மீறி விட்டோமே அப்படின்ட்டு சொல்லி பாவங்களை ஒப்புக்கொண்டனர். 3வது அவர்கள் கடவுளிடமிருந்து மறைந்து மற்றவர்களை குறை கூறினர். 4வது அவர்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வெட்கமும் இருக்கவில்லை. சரியோ, இதிலே சரியான விடை 3வது. சரியோ, சி தான் சரியான விடை. அவர்கள் கடவுளிடமிருந்து மறைந்து மற்றவர்களை குறை கூறினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இப்போ இதிலே மிச்ச 3 விடயத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுதான் இன்றைக்கு பாவத்தினால் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை கொண்டாடினார்கள். இன்றைக்கு உலகத்தில் எங்கு போனாலும் ஆணும் பெண்ணும் சுதந்திரத்துக்காக வாதாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சரியோ, பெண் கேட்கிறாள் எனக்கு இவ்வளவு சுதந்திரம் வேணும், ஆண் கேட்கிறார் இவ்வளவு சுதந்திரம் வேண்டும். ஆனால் இவ்வாறு ஒரு குடும்பத்திலேயே சுதந்திரத்தை பற்றி சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலே பகிர்தல் இன்றைக்கு இல்லாமல் போகிறது. சரியோ, அர்ப்பணிப்பு இல்லாமல் போகிறது. சுதந்திரம் தான் இன்றைக்கு முன்னுக்கு நிற்க ஆரம்பிக்குது. இப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் தீமையிலிருந்து வருகின்ற ஒன்று தான். அதுபோல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டனர் அப்படி என்று பார்த்தால் அவர் உடனடியாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. சரியோ, தாங்கள் செய்தது பிழை என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. அதுக்கு பின்பு அவர்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வெட்கமும் இருக்கவில்லை என்று கேட்டால் நிச்சயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகம் அதை மறைக்கும். சரியோ, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த குற்ற உணர்வும் வெட்கமும் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை நிறைய வேதனைப்படுத்துகிறது. சரியோ, ஆனால் அவர்கள் அதை வெளிக்காட்டாமல் தாங்கள் சரியாக இருப்பது போல நினைப்பார்கள். நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சத்துரு அவ்வாறு தாக்குகிறான். அப்ப நிறைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாங்கள் இளம் வயதில் என்னவும் செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைத்து அவர்கள் அந்த 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 வயசிலே அவர்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள், செய்கிறார்கள். அதிலே வருகின்ற சில குற்ற உணர்வு, சில தாக்கம், சில மனவேதனைகள் எல்லாம் பின்னுக்கு அவர்களுக்கு பல தாக்கங்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு பின்பு அதனாலே அடிக்ஷன் ஆகிறார்கள். நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன் ஆகிறார்கள். நிறைய பேர் ஒரு உறவு வாழ்க்கையிலிருந்து தனித்து நிற்க விரும்புகிறார்கள். நிறைய பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது. சரி, அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு இருந்து வருகின்ற பாவத்தினுடைய குற்ற உணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று. சரி, அப்ப இந்த அடிப்படையில் 3வது
இரண்டாவது விடை வந்து எங்களுக்கு சரியான விடையாக தெரியும். அவர்கள் கடவுளிடமிருந்து மறைந்து மற்றவர்களை குறை கூற ஆரம்பித்தார்கள் அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். சரி, இதில் வந்து எங்களுடைய பகிர்வுக்கான கேள்வி, மற்றவர்களை குறை கூற முயற்சிப்பது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதுதான் இதனுடைய பகிர்வுக்கான வேலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் வந்து சரியான ஒன்றா இருந்தார்கள், ஓர் உடலாக இருந்தார்கள். ஆனால் தவறு செய்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் கடவுள் வந்து கேட்கும் பொழுது உடனடியாக வந்து ஆதாம் சொல்லுவார், எனக்கு இதை கொடுத்தது ஏவாள் தான், சரியோ சாரி நான் தான் அதை வேண்டி சாப்பிட்டேன், கடவுளை நீர் எனக்குத்தான் சொல்லியிருந்த நீர் இப்படி செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று எனக்குத்தான் நீர் சொன்ன நீர், அவளுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் நான் தவறு செய்து விட்டேன், நான் வந்து உம்முடைய குரலை கீழ்ப்படியாமல் அவள் சொன்னதை நான் கேட்டு விட்டேன் என்று அவர் சொல்ல இல்லை. அவர் படாசன் என்ன சொன்னார்னா, அவ தான் எனக்கு கொடுத்தா, அப்ப நான் சாப்பிட்டேன் என்று அவர் தப்பலாம் என்று பார்த்தார். அப்போ பெண் சொல்றா வந்து எனக்கு வந்து இல்லை அதுதான் சொல்லிச்சது, அதனால நானும் சாப்பிட்டேன். ஸோ இப்படி வந்து ஒருத்தர் படாசன் குறை சொல்ல ஆரம்பித்தார்களே தவிர அவர்களால் ஒன்றிணைந்து இருக்க முடியவில்லை. கடைசி வந்தாலும் ஒன்றிணைந்து இருக்க முடியாது. சரியோ, பாவம் உள்ளே நுழைந்தால் அங்கு வந்து கட்டாயமாக பிரச்சனை, சமாதானம் ஒற்றுமை வரவே முடியாது என்றால் அதுக்குள்ளே பாவம் வந்திருக்குது. சரி, அப்ப இந்த அடிப்படையில நீங்கள் இப்ப அதாவது மற்றவர்களை குறை கூற முயற்சிப்பது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதை பற்றி ஏதாவது யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். This is a difficult question. Yeah, okay. நான் நினைக்கிறேன் அந்த தவறுல இருந்து தப்புறதுக்காண்டி மற்றவர் மேல வலிய போக்குறது. ஓகே, நான் அதுல இருந்து தப்பிடணும் என்று நினைச்சு அதுல இருந்து தன்னை காப்பாற்றுறதுக்காண்டி மற்றவர் மேல வலிய போட்டுட்டு, இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அது அங்கேயும் அதான் நடந்தது. நிறைய பேர் வந்து இன்னொருவரை குற்றம் சாட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் தாங்கள் அந்த குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இன்னொருவருடைய குற்றத்தை உயர்த்தி காட்டுதல், அல்லது இன்னொருவரை குற்றம் சாட்ட நினைப்பது, இது வந்து சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். ஓகே, அப்ப ஓகே, வேற யாராவது இருந்தால்? நானும் அதைத்தான் எழுதினான். ஓகே, தப்பிச்சு கொள்றதுக்காக, அந்த பிள்ளையில இருந்து தப்பிக்கிறதுக்காக, தாங்கள் தப்பிறதுக்காக இன்னொருவருடைய குறையை நாம் சொல்லுகிறோம். ஓகே, வேற யாராவது இருந்தால்? பிள்ளையண்டு ஒத்துக்கொள்ளாத தன்மை, மற்றது இந்த சகிப்புத்தன்மை, மன்னிக்காத தன்மை, இதுகள் எல்லாம் வந்தாதான் டக்கண்டு ஒரு ஆள்ல குற்றம் சாட்டுற ஒரு தன்மை வரும். முதல் கேள்விக்குரிய அந்த ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீகம் ஊனக்கண் இருந்தா இதே பிரச்சனை வரும். ஞானக்கண் இருந்தா நாங்கள் ஆண்டவர் எங்களையும் மன்னிச்சவர், அதனுடைய நாங்களும் பிறரை மன்னிச்சு சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொண்டு கடந்து போகணும் என்று அது குற்றத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ற அந்த மனப்பான்மை இல்லாததுலாம் மெயின் ப்ராப்ளங்கள் வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்னொருவரை நாங்கள் இலகுவாக குறை கூறுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் வந்து ஒன்று வந்து நாங்கள் எங்களுடைய குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இன்னொருவரை நாம் படாசன்னு குற்றம் சாட்ட ஆரம்பிக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் இன்னொருவரை குற்றம் சாட்டும் பொழுது எங்களுக்கு என்ன உண்டாகிறது? நாங்கள் டபுள் குற்றவாளியாக ஆகிடுறோம். சரியா, கடவுளோட பார்வையில் நாங்கள் டபுள் குற்றவாளி ஆகிடுறோம். ஏண்டா முதல் குற்றம் நாங்கள் தவறு செய்துட்டோம், ரெண்டாவது வந்து எங்களை மறைச்சு கொண்டு இன்னொருவரை குற்றம் சாட்டும் பொழுது நாங்கள் டபுள் குற்றசாலியா போயிடுறோம். அப்ப நாங்கள் குற்றம் சாட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அதுபோல குயின்டஸ் அவர்கள் சொன்னது போல என்னால் ஒருவரை மன்னிக்க முடியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து தக்கண்டு இன்னொருவரை குறையாகத்தான் நம்மால் பார்க்க முடியும், எதிராளியாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்ப அது அவர்களை நாங்கள் கட்டாயமாக குறைதான் கூறுவோமே தவிர அவர்களை நாங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றது. அப்ப அதுவும் எங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அப்ப திருமறையில இயேசு சொல்லுவார், உங்கள் எதிராளிகளை நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைத்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்றால், ஒரு கன்னத்திலே அறையும் பொழுது எங்களால் மன்னிக்க முடிந்தால்தான் மறு கன்னத்தை நாம் காட்டுவோம். ஒரு கன்னத்தில் அறையும் பொழுது எங்களுக்கு கோபம் வந்துட்டா அடுத்த கணத்துல நாங்கள் அரைஞ்சிருவோம். அப்ப இன்னொருவரை குற்றம் சாட்டுவதற்கு இன்னொரு காரணம், நாங்கள் வந்து இன்னொருவரை மன்னிக்க முடியாமல் போய்விடுகின்றோம். அதை விட இன்னும் ஒரு காரணம் உண்டு. அதாவது வந்து நாம் இன்னொருவரை குற்றம் சாட்டுகிறோம் என்றால் நாங்கள் ஒரு தவறு செய்த உடனே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஸோ நாங்கள் குறைந்து விட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஒரு மனம் ஒன்று வந்துருது. படாசன் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதை மறைத்து கொண்டு நாங்கள் அதை விட மேலே நிற்கின்றோம் என்று காட்டுவதற்காக
இன்னொருவரை படாசுன்னு குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ஒரு தவறு செய்து நாங்கள் தான் குறைந்துட்டோம். அப்ப நாங்கள் அதை எங்களுக்கு அது வெக்கமா போயிட்டு, அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதை மறைத்து கொண்டு, இல்லை நாங்கள் குற்றம் செய்யல, நாங்க அதை விட நல்லவர்கள் அப்படின்ட்டு நாங்கள் காட்டுவதற்காக படாசுன்னு இன்னொரு ஆளை நாங்கள் குற்றம் சாட்டி விடுகின்றோம். இவ்வாறு சாட்டும் பொழுது கூட அங்கு பல பிரச்சனைகள் தான் உருவாகுது. அவை ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு நிறைய காரணங்கள் காட்டப்படுகின்றது. இப்படி நாங்கள் குற்றம் சாட்டும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் அங்கு மேலும் பகை உருவாகிறது, உறவு பிரிகிறதே தவிர அங்கு ஒரு உறவு உண்டாக முடியாமல் போகிறது. அதே நேரத்திலே நாங்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது இறைவனிடத்திலே வரும் பொழுதும் அங்கு இறைவன் எங்களுடைய சுபத்தை அங்கீகரிக்க முடியாமல் எங்களுடைய குற்றம் தடை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் இயேசு கூறுவது போல, ஓகே, நாங்கள் மன்னிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கலாம், மன்னிப்பு கொடுக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் கொடுக்கிற மன்னிப்பை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அது அவர்களுடைய பிரச்சனை. சரியோ? இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஏதோ பகை, நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள், நான் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அது என்னுடைய பிள்ளை. நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள், உங்களுடைய மனம் இப்பொழுது அமைதி அடைந்து விட்டது, நீங்கள் கடவுளோடு இப்பொழுது இலகுவாக ஒன்றிக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய சுபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் எனக்கு மன்னிப்பை கொடுத்தும் நான் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போனதினாலே நான் தான் அந்த ஸ்ட்ரகிளில் இருக்க போகின்றேன். சரியோ? இப்ப நீங்கள் என்னை மன்னித்து விட்டதுனால நீங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் எனக்காக மன்றாடுகிறவர்களாக கூட மாறி விடுவீர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் பகைவருக்காக மன்றாடும் பொழுது அதற்கான ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருகின்றது. நான் பகைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் கூடுதலாக இருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே பகை என்பது அல்லது குற்றம் என்பது அல்லது மன்னிக்காமல் இருப்பது என்பது மகா பெரிய ஒரு இருளாக பார்க்கப்படுகின்றது. சரி, நாம் இப்பொழுது எங்களுடைய 4வது கேள்விக்கு நாம் போக போகின்றோம். நீ எங்கே இருக்கின்றாய் என்ற கடவுளின் கேள்வியிலிருந்து நாம் என்ன வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்? சரியோ? கடவுள் அவர்களிடத்துல கேட்கிறார், பாவம் செய்த பின்பு நீ எங்கே இருக்கின்றாய்? சோ இதிலிருந்து நாம் என்ன வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது 4 விடைகளிலே சரியான விடையை நாம் பார்க்கலாம். முதலாவது விடை, நாம் எங்கே இருக்கிறோம் என்பது கடவுளுக்கு தெரியாது, அதனாலே அவர் கேட்கிறார். 2வது, கடவுள் நம்மை உடனடியாக தண்டிக்க விரும்புகிறார். நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கறது காரணம் உடனே கூப்பிட்டு தங்களை தண்டிக்கிறதுக்காக. 3வது பார்த்தீங்கன்னா, நாம் பாவம் செய்த பிறகும் நாம் தம்மிடம் வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார், அதனாலே தான் அவர் எங்கே இருக்கின்றாய் அப்படி என்று கேட்கின்றார். 4வது நாம் மறைந்திருக்கும் போது கடவுள் நம்மை புறக்கணிக்கின்றார். சரியோ? அப்ப அதனாலே நீ எங்கே இருக்கின்றாய் அப்படி என்று கேட்கிறார். இப்ப இதுல சரியான விடை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருப்பது போல 3வது தான். சரியோ? சி தான் எங்களுக்கு சரியான விடை. அதாவது நாம் பாவம் செய்த பிறகும் நாம் கடவுளிடம் வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார், அதனாலே தான் நீ எங்கே இருக்கின்றாய் அப்படி என்று சொல்லி கேட்கின்றார். சரியோ? அப்ப இதுக்கு ஏற்கனவே நிறைய நமக்கு இந்த விளக்கங்கள் தெரியும். சோ கடவுளுக்கு தெரியுமா எங்கே அவர்கள் இருக்கிறார்? கடவுளுக்கு தெரியும் இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று இப்பொழுது கடவுளுக்கு தெரியுமா? தெரியும் என்றால் அதனாலதான் முதலே சொல்லியிருந்தார், நீங்கள் இதை செய்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், அப்ப நீங்கள் இவ்வாறான நிலை உங்களுக்கு வந்துவிடும் என்று கடவுளுக்கு முதலே தெரியும். சரியோ? ஆனா அவர்களுக்கு தான் தெரியாம இருந்தது. நான் தவறு செய்தால் எனக்கு இப்படியெல்லாம் வரும் என்று அவர்களுக்கு தெரியாது முதல்ல. என்றால் அவர்களால் அதை பார்க்க முடியாது, கடவுள் அப்படியே அவருடைய பிரசன்னத்தினால் மூடி வைத்திருந்தார். அதனால அவர்களுக்கு தீமை என்றால் என்னென்றே தெரியாமல் இருந்தது. சரியோ? அப்ப இப்ப தவறு செய்த பின்பு கடவுள் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட கேள்வி அவர்கள் இருக்கிற இடத்தை குறித்து கேட்கவில்லை, அவர்களுடைய வாழ்வின் நிலையை குறித்து கேட்கின்றார். நீ இப்பொழுது எந்த நிலையில் நீ இருக்கின்றாய் என்ற உடனே அவர்களால் கடவுளுக்கு முன்னால் வர முடியாமல் இருக்கிறது. வெட்கமா இருக்கு. கடவுள் இப்படி சொல்லி இருந்தார், நாங்கள் அப்படி இருந்து தவறிவிட்டோம், அதனால இப்பொழுது கடவுளுக்கு முன்னாலே அவர்களால் வர முடியாதபடி அவர்களுடைய வாழ்வின் நிலை இப்பொழுது அவர்களை வெட்கமாக, பயமாக, கஷ்டமாக தெரிகின்றது. சரியோ? ஆகவே அதுதான் நாம் அங்கு பார்க்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நாம் சில தவறுகள் செய்யும் பொழுது பார்த்துக்கின்றார், கடவுளாகவே இருக்கின்றார். ஆனால் கடவுள் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றால், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியுதா அப்படி என்றதை கடவுள் எதிர்பார்ப்பார். நான் ஒரு தீமை செய்யும் பொழுது நான் தீமை தான் செய்கிறேன் என்று எனக்கு தெரியுதா? சரியோ? அதனாலதான் கடவுள் பல முறைகளில் இறை வார்த்தையை மூலமாக எங்களோடு பேசுவார், அல்லது இன்னொருவர் மூலமாக எங்களுக்கு அறிவுரை கூறுவார். நீ செய்து கொண்டிருக்கிறது தவறு, அல்லது இது வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன். என்றால் நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிய வேண்டும் என்பதற்காக. ஓகே, சோ இதுக்கு பகிர்வுக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற கேள்வி பார்த்தீர்கள் என்றால், நீ எங்கே இருக்கின்றாய் என்ற கடவுளின் கேள்வி குறிப்பாக நாம் தவறுகளை செய்திருக்கும் போது
நம் மீதுள்ள அவருடைய இரக்கத்தை பற்றி நமக்கு என்ன கற்பிக்கிறது என்பதாகும் என்பதுதான் பகிர்வு. அதாவது வந்து நாங்கள் எல்லாம் இப்ப ஒரு தவறு செய்யும் பொழுது கடவுள் மீண்டும் மீண்டும் எங்களிடத்திலே அவர் வந்து எங்களை மன்னிக்கின்றாரா, எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கின்றாரா, அவர் என்ன செய்கின்றார் என்பதை பற்றி தான் நாங்கள் பகிரப் போகிறோம். சரியோ? ஆதாம் அவ்வாள் தவறு செய்த உடனே கடவுள் வந்து அவர்களை புறக்கணிக்கவில்லை. கடவுளே அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுப்பதை தான் நாம் பார்க்கின்றோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தவறு செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், எங்களை தேடி வருகின்றாரா, அல்லது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் வந்து நல்வாழ்வு தருகின்றார், அல்லது எவ்வாறு நம்மை அணுகுகின்றார் என்ற விடயத்தை யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் தவறு செய்து அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க ஆண்டவர் நிச்சயமா எங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிறார். அவர் மிகுந்த இரக்கம் நிறைந்தவரா இருக்கிறார். குட், வெரி குட். ஓகே. ஸோ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாவ மன்னிப்பு அப்படி என்று வருகிறது தானே. உண்மையிலேயே திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள். நாங்கள் வந்து நான் பாவம் செய்தேன் உணர்ந்த உடனேயே கடவுள் மன்னிக்கிறாராம். அதான் வந்து பைபிள் வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். நாங்கள் நினைத்த உடனேயே கடவுள் மன்னிக்கின்றார். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் தவறு செய்துட்டோம் என்று அந்த உணர்வு வாரது தான் கஷ்டம். அப்போ நாங்கள் இப்போ இந்த சிவ வழிபாடுகளிலே பங்கு பெற்று இறைவார்த்தையை கேட்கறதுனாலே டக்குன்னு எங்களுக்கு அந்த உணர்வு வருது, மற்றபடி வராது. அது நான் செய்தது சரிதான் 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 நினைச்சு கொண்டிருப்போமே தவிர நான் தவறு செய்தேன் அப்படின்ட்டு அந்த உணர்வு வராது. ஆனால் திருமறை சொல்லுகிறது அந்த உணர்வு எப்ப வருகிறதோ அப்பதான் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் இப்ப பாருங்கள், சில நேரத்திலே ஒரு போலீஸ் அதிகாரிகள் ஒரு கள்ளனை பிடிக்கிறார்கள். சரியோ? கள்ளனை பிடித்து அடிப்பார்கள். எங்க ஊர்ல அடிக்கிறது தெரியும். அடிக்க அந்த கள்ளன் என்ன சொல்லுவான் என்றால், ஐயோ நான் இனி செய்ய மாட்டேன், நான் இனி செய்ய மாட்டேன் ஐயா, நான் இனி செய்யவே மாட்டேன், நான் இனி இது பற்றி நினைக்கவே மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன் அப்படி என்று சொல்ல அவர்கள் அடிப்பார்கள். இல்லை, அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், சரி இனி இப்படி போவியா இல்லதானே சரின்னு விட்ட உடனே அடுத்த கிழமை திருப்பி வந்துடுவார் பிடிபட்டு கொண்டு. அப்ப அந்த பாவ மன்னிப்பு முதல் கேட்டாரு, அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பு ஏன் கேட்டவர்? அவர் உணர்வோட கேட்டவரா அல்லது அந்த நிலையிலிருந்து தப்பிச்சு கொள்றது கேட்டவரான்னு கேட்டா, அந்த நிலை அடி வேதனையிலிருந்து தப்பிக்கிறவருக்கு அந்த பாவ மன்னிப்பு கேட்டவரே தவிர உணர்வோட அவர் பாவ மன்னிப்பு கேட்கல. அதுபோல நாங்களும் பாவ மன்னிப்பு என்பது ஒரு கடமைக்காக நாம் செய்தோமாக இருந்தால் கடவுளால் எங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. நாம் எப்ப நாம் உணர்கிறோமோ, உணர ஆரம்பிக்கின்றோமோ அந்த நிமிடமே கடவுள் வந்து எங்களை மன்னிக்கின்றார். சரியோ? அதுதான் உண்மை. அப்ப அந்த உணர்வை கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் தூய ஆவியானுடைய வழிநடத்தல் எங்களுக்கு மிக உதவியாக இருக்கு. ஒரு சின்னனா இப்ப மனதுக்குள்ளே கூட ஒரு ஆளை பற்றி நாங்கள் சில நேரத்திலே குறையா நினைச்ச உடனே பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார், நோ இப்படி நினைச்சது தவறு. அப்ப நாங்கள் உடனே ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று உடனே மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனால் சில நேரத்திலே அந்த நாங்கள் செயல்பட்ட பின்பு கூட நாம் தவறு செய்தோம் உணர்வு நமக்கு பெறாமல் போகவே சகோதரி ஜூடித் அவர்கள் சொன்னது போல பாவ மன்னிப்பு நாம் கேட்கும் பொழுது இறைவன் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறாரே தவிர அவர் எங்களை தண்டிக்கிறதே இல்லை. சரி, வேற யாராவது மதியக்கு ஏதாவது சொல்ல போறீங்களோ? ஓகே, மன்னிப்பு கேட்கும் பொழுது அதுவும் மற்றது அவர் இரக்கம் நிறைந்தவர், கருணை உள்ளவர், வார்த்தையில் உறுதியானவர். இப்ப உதாரணமா சௌரி மதியக்காவல் சொல்லுவது போல கடவுள் வந்து இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அப்படி சொல்லும் பொழுது நாங்களுடைய உணர்வு கடவுள் வந்து எப்படி ஒரு பக்கம் இரக்கமுள்ளவரா இருக்கிறாரோ அது போல ஒரு பக்கம் அவர் நீதி உள்ளவர். சரியோ? அப்ப அவர் வந்து கட்டாயமா இது பாவம் தான், இது பாவம், நீ தண்டிக்கப்படத்தான் வேண்டும், அதான் நீதி. சரி, இப்ப உதாரணமா நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ் வந்து தீர்ப்பளிப்பார் தானே, இது தவறு, இதற்கான தண்டனை இவர் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி என்றுதான் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு அளிப்பார். ஏன்னா தவறு என்று தெரிந்தால் ஜட்ஜ் வந்து கட்டாயமாக நான் மன்னிக்கிறேன் என்று தீர்ப்பளிக்க முடியாது. இது தவறு என்றுதான் மன்னிப்பு அளிப்பார். கட்டாயமா அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்ப கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து இது தவறு, இது உண்மையிலேயே நீ தவறு செய்து விட்டா இது தவறு, இதற்கான தண்டனை உண்டு, நீ தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும் அப்படி என்று சொல்றார். இன்னொரு பக்கம் அவர் எங்களுக்கு இரக்கம் காட்டுறார். அதாவது வந்து இல்லை, இந்த தண்டனை உனக்கு வேண்டாம், இந்த தண்டனையிலிருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும், அதனாலே நான் உன்னை இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கிறேன் என்று கடவுள் சொல்றார். அப்ப எப்படி விடுவித்தார் கடவுள் அந்த தண்டனையிலிருந்து என்றால் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வழியாக.
அப்ப அதனாலதான் இயேசுவே அவருடைய திருக்குமாரனை எங்களுக்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இப்ப கடவுள் ஒரு பக்கம் நீதி கட்டாயமாக இவர் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த தண்டனையை நான் கிறிஸ்துவின் மேல் சுமத்துகிறேன். அப்ப கிறிஸ்துவின் மேல் அந்த தண்டனை வருகிறதை தவிர எங்கள் மேல் வரவில்லை. இப்ப நாங்கள் கிறிஸ்துவிடத்திலே வராமல் இருந்தால் என்ன உண்டாகும்? பாவத்தின் தண்டனை எங்கள் மேல் வந்து கொண்டிருக்குமே தவிர யாரும் பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எப்பொழுது நாம் கிறிஸ்துவிடத்தில் வந்து விடுகிறோமோ அப்பொழுது நாம் பாவ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம். எங்களுக்கு கிறிஸ்து வழியாக புது வாழ்வு, சமாதானமான வாழ்வு, மாற்றமடைந்த வாழ்வு உண்டாகிறது. அதனாலதான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வர வேண்டியது அவசியம், கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டியது அவசியம். நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவோடு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதனால என்ன உண்டாகிறது? பாவத்தின் தண்டனை அவர்கள் வழியாக தலைமுறைகளுக்கெல்லாம் கடத்தப்படுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையாமல் இருக்கின்றது. ஏனென்றால் கிறிஸ்து வழியாக தான் எங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்கின்றது. தெரியும். ஆகவே கடவுள் இரக்கமுள்ளவர். எவ்வாறு இரக்கத்தை நம்ம காட்டுகிறார் என்றால் கிறிஸ்து வழியாகத்தான் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமே தவிர மற்றபடி அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. சரி, வேற யாராவது இருந்தால் கடவுள் எவ்வாறு நாம் தவறு செய்யும் பொழுது கடவுள் எவ்வாறு நம்மேல் இரக்கம் காட்டுகிறார், எவ்வாறு நம்மை அணுகுகிறார்? நான் சொல்றேன் பிரதர், நீங்க சொன்னது மாதிரிதான் நாங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தா பிறகு ஒரு கடவுள் பயம் வருது எங்களுக்கு. சோ கடவுள் பயம்டா இப்ப ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முதல்ல பரிசுத்தாவி உணர்த்துவார், என்ன நீ இந்த தவற செய்கிறாய்ன்னு சொல்லி. சோ அப்ப அதுல இருந்து நாங்க தப்பு வைக்கிறதுக்கு பரிசுத்தாவி துணை செய்யறார். சோ அதுல கடவுள் பயம் இருக்குது. சோ அப்ப உணர்த்துறாரு இது தவறு, இது செய்யக்கூடாதுன்றது. அப்ப நாங்கள் அந்த பயத்திலேயே நாங்கள் கடவுள் பயம், விசுவாசம் இருக்கிறதுபடியே அதுல இருந்து தப்பித்துக் கொள்றோம். சோ லைக் பாவ மன்னிப்பு அப்படி எங்களுக்கு வருது. சோ நாங்க செய்யறதுக்கு முதலே அவர் உணர்த்துறார், ஆண்டவர் உணர்த்துறார். இப்ப அதுல எங்களுக்கு அந்த கடவுள் பயத்தின் நிமித்தம் நாங்கள் பாவ மன்னிப்பு பெறுகிறோம் தான். வெரி குட். ஓகே, ஸோ அதுவும் ஒரு நல்ல சிறந்த கருத்து. தூய ஆவியானவர் எங்களோடு பயணிக்கிறதுனாலே, எங்களுக்குள் இருப்பதனாலே சில விடயங்கள் நாங்கள் செய்வதற்கு முன்பே அவர் உணர்த்துறார், இது தவறு அப்படின்னு உணர்த்துறார், அதை செய்யாதே என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். சில நேரத்தில் நாம் செய்த பின்பும் அதிலிருந்து நமக்கு வெளியே வருவதற்கு அவர் எங்களுக்கு உதவி அளிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, தேங்க்யூ. ஆகவே ஆதாம் ஏவாளுக்கும் இறைவன் அதைத்தான் செய்தார். அவர்கள் தவறு செய்த உடனே அவர்களை அப்படியே விட்டு விடவில்லை, அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு அதுக்கு பின்பு தோல் ஆடையை உடுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருப்பது போல அதனுடைய அடையாளம் என்னவென்றால் மீட்பின் ஆடை அவர்களுக்கு அணிவித்தார். அதாவது நீங்கள் இந்த தண்டனையிலிருந்து ஒரு நாள் கட்டாயமாக மீட்கப்படுவீர்கள். அதுக்கு அடையாளமாக அவர்களுக்கு தோல் ஆடை அணியப்பட்டது. தோல் ஆடையினுடைய அடையாளம் எதுவாக பார்க்கப்படுகிறது என்றால், அப்போ ஒரு தோல் மிருகத்தினுடைய தோல் ஆடை அணிவிக்கப்பட்டது என்றால் ஒரு மிருகம் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டு அதனுடைய தோலினால் இவர்கள் உடுத்தப்படுகிறார்கள். அதனுடைய அடையாளம் என்னவென்றால் இயேசு செம்மறி ஆடாக எங்களுக்காக அடிக்கப்படுவார். அதற்கு பின்பு அந்த மீட்பின் ஆடையினால் கடவுள் எங்களை உடுத்துவார். அப்படி உடுத்தும் பொழுது நாங்கள் கடவுள் பிள்ளைகளாக மாறிவிடுவோமே தவிர பாவம் எங்களை ஆட்சி செலுத்த முடியாது. அப்ப அதனால நாங்கள் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது எங்களுக்கு அந்த மீட்பின் ஆடையின் அடையாளமாக எங்களுக்கு வெள்ளை ஆடை அணிவிக்கப்படுகிறது எங்களுடைய திருச்சபையிலே. அதனுடைய அர்த்தம் என்றால் நாங்கள் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக மறுபுறப்படைகின்றோம். அப்ப கடவுள் ஆதாம் ஏவாள் தவறு செய்த உடனேயே அங்குதான் கிறிஸ்துவை வாக்களிக்கப்படுகின்றார். இங்கே உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்து உங்களை அவர் அதிலிருந்து மீட்டெடுப்பார் என்று. சோ கடவுள் இன்றைக்கும் எங்கள் மேல் இரக்கமாக இருக்கின்றார். தேங்க்யூ. நாம் இப்பொழுது உங்களுடைய அடுத்த கேள்விக்கு நாம் போகின்றோம். 5வது, பாவம் ஆதாம் மற்றும் ஏவாளின் உறவை மற்றும் கடவுளுடான உறவை எவ்வாறு பாதிக்கிறது? சரி, ஒரு பாவம் எவ்வாறு உறவை பாதிக்கிறது? 4 விடைகள். அதுல 1, அது அவர்களின் உறவுகளை வலுப்படுத்தியது. 2வது, அது பயம், பழி மற்றும் பிரிவை உருவாக்கியது. 3வது, அது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. 4வது, அது அவர்களை பாம்புடன் நெருக்கமாக்கியது. சரியோ, இதிலே சரியான விடை 2வது. அது அந்த பாவம் செய்த உடனே அவர்களுடைய உறவுக்குள்ளே பயத்தையும் பழி மற்றும் பிரிவை அது உருவாக்கியது என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ அதான் பாவத்தினால் உறவுக்குள்ளே வருகின்ற பெரிய பிரச்சனை. சரி, பகிர்வுக்கான கேள்வி என்னவென்றால், பாவம் அல்லது தவறான தேர்வுகள் கடவுளுடன் மற்றவுடன் நமது உறவுகளை எவ்வாறு பாதிக்கலாம்? அந்த உறவுகளை மீட்டெடுக்க நாம் என்ன செய்ய முடியும்? சரியோ, அப்ப ஒரு தவறான வாழ்க்கை முறை, தவறான செயல் அல்லது தவறான தெரிவு நம்முடைய உறவுகளை எவ்வாறு அது பாதிக்கின்றது, அதிலிருந்து எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்? ஸோ இதை பற்றி ஏதாவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால்.
உறவுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கும், ம் மற்றது மனக்கசப்புகளை உண்டாக்கும். ம் அதிலிருந்து மீள்வதற்கு தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அதை சரி செய்யலாம். குட். சரியோ, அப்ப தேங்க்யூ. அப்ப பார்த்துக்கொண்டால் உண்மையிலேயே ஒரு ஒரு பாவம் என்று வரும் பொழுது எங்களுடைய ஒரு தவறான செயல், தவறான சிந்தனை, தவறான பேச்சு, தவறான நடத்தை என்ன செய்கிறது? நம்முடைய உறவுக்குள்ளே பிரிவை கொண்டு வந்து விடுகிறது. சரியோ, கசப்பை கொண்டு வரும், சண்டையை கொண்டு வரும். அதே நேரத்திலே ஒருவர் ஒருவரை அவமானப்படுத்துகிறது, தாக்குகிறது, இது போன்ற நிறைய நிகழ்வுகளை தீமை கொண்டு வரும். அதிலிருந்து எவ்வாறு நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் மனம் திரும்புவதுதான் ஒரே ஒரு வழி. நான் இப்படியெல்லாம் நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் மனம் திரும்பி நல்ல ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்று எப்ப நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அதுல இருந்து நம்மால் பாதுகாப்படைய முடிகிறது. ஓகே, வேற ஏதாவது ஒரு பாவம் நம்முடைய உறவை எவ்வாறு பாதிக்கிறது? நான் சிவத்துக்குள்ளதான் வச்சிருப்பேன். இப்ப ஒரு காரியம் நடக்க போறோம்னா இப்ப ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழலை உருவாக்காமல் அதிலிருந்து நான் விலகுவதற்கு துணியத்தார் மட்டும் பரிசுத்தாவிட சிவத்தை கேட்பேன். லைக் ஒரு சூழல் வரமண்டு அறிஞ்சிருந்தால் இந்த சூழல்ல இருந்து என்ன காப்பாற்றிக் கொள்ளும் அல்ல விடுவித்துக் கொள்ளும், அதுக்கு பரிசுத்தாவி என்ற துணையோடு நான் செயல்பட என்னோட செயல்படும் என்று கேட்பேன். வெரி குட், தேங்க்யூ. அதாவது ரெண்டாவது அதுல இருந்து எவ்வாறு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றதுக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு நல்ல விடயம், நாங்கள் அதற்காக செபிக்கலாம். ஆண்டவரே, இப்படியான நிலைகள்ல இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும், அல்லது இப்படியான சூழல் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது, எங்களுடைய உறவுகள் மத்தியில் இருக்கிறது, நண்பர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவரே, இதிலே என்னை நீர் காத்து கொள்ளும், எனக்கு நீர் உதவி செய்யும், நான் இதற்குள்ளே ஒரு தீமை விளைவிக்கிறவனாக இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் என்று மன்றாடலாம். வெரி குட், ஓகே, வெரி நைஸ். நான் என்ன முதல் தொடக்கத்துல சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் சொன்னது, என்னை போல அயலான நேசி அன்பு. நாங்கள் ஒரு நாளும் ஒரு தடவையுமே ஒன்றுமே பார்க்க மாட்டோம். எங்களுக்கு சொந்தக்காரங்களை, உறவுகள், எங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை நாங்கள் சகித்துக் கொள்ற மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சகித்துக் கொண்டார். நாங்கள் செய்த பாவங்களை, நாங்கள் செய்யறதை ஒன்றையும் சகித்துக் கொண்டார். அதே மாதிரி அன்பு இருந்தா நாங்க விட்டு கொடுப்போம், ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்போம், சகிப்போம், தியாகம் செய்வோம், எல்லாம் செய்வோம். மெயினா ஒரு ஜேசு அன்புக்காக வேண்டி தன்னை ஒப்பு கொடுத்தோம். அப்ப பாதையில போக நாங்கள் அன்பா இருந்த கொண்டு சொன்னா இந்த பரிசுத்தாவிய கனிகள், வரங்கள், கொடைகள் எல்லாம் சேர்ந்து எங்களை ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக எதிலே இருந்தும் தப்பி. வெரி நைஸ், தேங்க்யூ. ஸோ அதனாலே பார்த்தீர்கள் என்றால் அன்புதான் எல்லாத்துக்குமே அடித்தளம். ஸோ அன்பு எவ்வளவு தூரம் நாம் அன்பை கொண்டு வருகிறோமோ அந்த அன்பினால் நாங்கள் பாவத்தை வெற்றி கொள்ள முடிகிறது. ஸோ அதுதான் அந்த 1 கொரிந்தியர்ல சொல்லியிருப்பது போல அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும், மறக்கும் என்றெல்லாம் பார்க்கின்றோம். சரி, ஆகவே இந்த விடயத்திலே பாவம் பல பிரிவுகளை கொண்டு வருகிறது, அன்பு எல்லா பிரிவுகளையும் மூடி உறவை நமக்கு கொண்டு வருகிறது. ஸோ கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் கடவுள் ஆதாம் மற்றும் ஏவாளை தோல் ஆடைகளால் உடுத்தியிருப்பது எதை குறிக்கின்றது? சரியோ, 4:1 கடவுள் அவர்களின் சுதந்திரத்தை ஆதரிக்கின்றார், அவர்கள் தங்கள் பாவத்தை மறக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார், தோல்விக்கு பிறகும் கடவுள் இன்னும் அக்கறை காட்டுகிறார், உதவி வழங்குகிறார், 4வது கடவுள் தமது உறவை முடித்து விட்டார். சரியோ, இப்ப இதிலே சரியான பதில் பார்த்து என்றால் 3வது தான். அதாவது தோல்விக்கு பிறகும் கடவுள் அக்கறை காட்டுகிறார், உதவி வழங்குகிறார். அவர்கள் தவறு செய்த கடவுள் ஏற்கனவே நான் சொன்னது போல அவர்களுக்கு மீட்பை அங்குதான் அறிவிக்கின்றார். அதனுடைய அடையாளம் தான் அந்த தோலாடை. சரி, இதிலே பகிர்வுக்கான விடயம், நாம் தோல்வி அடைந்தாலும் கூட கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் மறைத்த செயல் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பற்றி நமக்கு என்ன கற்பிக்கின்றது என்பதுதான். சரியோ, அப்ப நாம் பல முறைகள் தவறுகள் செய்தாலும் அவர் நமக்கு அன்பு காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? தெரியும், எங்களுக்கு ஒரு மன்னிப்பு வழங்குகிறார், அதனுடைய நோக்கம் என்ன? இரக்கம் காட்டுகிறார், அதனுடைய நோக்கம் என்ன? நாம் மீண்டும் பாவத்திலிருந்து வெளியேற்பட்டு அவர்கிட்ட திரும்பி வரணும், அவற்ற அன்பில் அவற்ற ஆசையத்துல வாழணும் என்றுதான் அவற்றை. வெரி குட், தேங்க்யூ. ஸோ அதாவது நாங்கள் அந்த அலகையினுடைய அரசுக்குள்ளே இருக்காமல் இறை அரசின் மக்களாக, பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமா இருக்கு. அப்ப அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து எங்களுக்கு இரக்கத்தை காட்டி எங்களை
அந்த கடவுளுடைய அரசுக்குள்ளே வைத்திருப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். சரி, இதான் வந்து உண்மை, முழுக்க முழுக்க உண்மை. பட் ஆனா அதுக்கு அவர் என்ன மாதிரி செயல்படுகிறார்? எவ்வாறு எங்களை அந்த அலகையினுடைய அரசிலிருந்து மீட்டு அவருடைய அரசுக்குள்ளே வைத்திருப்பதற்கு அல்லது கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? உங்களுடைய அனுபவம் கூட ஏதாவது இப்போ உதாரணமாக இதுல இருக்கிற நாம் வந்து இப்ப வந்து கடவுளுடைய அன்பை பற்றி நிறைய கதைக்கிறோம், அவரை பற்றி நிறைய பகிர்கிறோம். இதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? ஒன்று புதுவாழ்வு என்று சொல்லுவோம். என்ன புதுவாழ்வு சகோதரர்கள் அல்லது புதுவாழ்வு அமைப்பு என்று சொல்றோம். அப்படி என்றால் கடவுள் என்ன செய்தார்? எங்களை அவருடைய அரசுக்குள்ளே வைத்திருப்பதற்காக கடவுள் பயன்படுத்துகிற ஒரு கருவி என்ன? இந்த புதுவாழ்வு அமைப்பு அல்லது புதுவாழ்வில் இருக்கின்ற நல்ல ஆன்மீக சகோதரர்கள். அவர்கள் வழியாக இறைவன் எங்களை மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார்? அவருடைய அரசுக்குள்ளே இழுத்து 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 வைத்துக் கொண்டிருக்கின்றார். சரி, இது போல வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்குதா? நிச்சயமா நல்ல பல விடயங்கள்ல நல்ல நண்பர்கள் உதவி இருக்கிறார்கள், நல்ல வழிகாட்டுதல்கள், அட்வைஸ் பண்ற ஆட்கள் இருந்தா தான் சரியான பாதையில நாங்க போகலாம். சரியான இன்ஃபர்மேஷனா சரியான நேரங்கள்ல கடவுள் மூலமா எங்களுக்கு சரியான ஆட்கள் மூலமா கிடைக்குது. வெரி குட், ஆண்டவர். வெரி குட். ஸோ அதெல்லாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது வந்து நம்முடைய உறவுகள் வழியாக, எங்களுடைய தாய் தந்தை வழியாக, நல்ல நண்பர்கள் வழியாக, சில நேரத்தில் நல்ல கல்வி வழியாக, சில நேரம் நல்ல போதனைகள் வழியாக, சரியோ இன்னொருடைய செபத்தின் வழியாக, நிறைய வழிகள் வழியாக இறைவன் என்ன செய்கிறார் என்றால் எங்கள் எல்லோரையும் அந்த அலகையினுடைய அரசுக்குள்ள நீ வாழாதே, அது வேண்டாம், உனக்கு அதுல நிறைய தீமைகள் உண்டு, அதுல இருந்து நீ வெளியே வந்து நீ வந்து என்னுடைய அரசுக்குள்ளே வா அப்படின்னு இறைவன் அழைக்கிறாராம். ஆனால் யோவான் என்ன எழுதுவார் என்றால் அவருடைய முதல் அதிகாரத்திலே உண்மையான ஒளி இந்த உலகத்தை தேடி வந்தது, மற்றவர்களை பிரகாசிக்க வைக்கிற ஒளி அவர்களை தேடி வந்தது, ஆனால் யாரை தேடி வந்தார்களோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் எழுதுவார். சோ அப்ப உண்மையிலே இயேசு வழியாகத்தான் இறைவன் எங்களை மீட்டார். அப்ப இயேசுவை தந்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருந்தும் நிறைய மக்கள் என்ன செய்வார்களாம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவினுடைய போதனையை அல்லது அவருடைய வாழ்வு முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் விரும்புவது போல வாழ விரும்புகிறார்கள் என்று யோவான் எழுதுகிறார். சோ பார்த்தீர்கள் என்றால் அப்ப கடவுள் வந்து எப்பொழுதுமே எங்களோடு போராடுவது மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு தன்னுடைய திருமகனையே கொடுத்தார், அவர் வழியாக இரக்கத்தை கொடுக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோமாம்? அது வேண்டாம் எனக்கு, அது வேண்டாம் எனக்கு, இயேசு எனக்கு வேண்டாம் அப்படி என்று ஒதுக்கி தள்ளிட்டு நாங்கள் அலகை பின்னாலேயே நிற்போமா? அப்ப இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து எங்களுடைய தேர்வுகள் என்ன என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். கடவுள் எவ்வாறு எங்கள் மேல் இரக்கம் காட்டுகிறார், அன்பு பார்த்திருக்கின்றோம். ஒரு பாவத்தினுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொருவர் மூலமாக இறைவன் அந்த நல்ல பகிர்வையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே அதற்காக நன்றி சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களை நாம் அர்ப்பணிக்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் பல நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இதிலே பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த பகிர்வுகளை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இவைகளை பற்றியெல்லாம் கதைப்பதற்கு எங்கள் நாவை நீர் தூய்மையாக்கினீரே, எங்களுக்குள் நீர் இருந்து செயலாற்றுகின்றீரே. நாங்கள் இருளை பற்றி கதைக்காமல் தெய்வீகத்தை பற்றி, தெய்வீக ஒளியை பற்றி கதைப்பதற்கு எங்களை நீர் வழிநடத்தி வருகிறீரே. அதற்காக இந்த நேரத்தை ஒதுக்குவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீரே. எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல இவைகள் கேட்ட அறிவுரைகள் எல்லாவற்றிலும் படி நாங்கள் வாழவும், நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியதை தவிர்த்து கொள்ளவும், தெரிவு செய்ய வேண்டிய நல்லவைகளை நாங்கள் தெரிவு செய்யவும் நீர் தாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எப்பொழுதெல்லாம் சத்துரு எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிப்பதற்காக வஞ்சக திட்டம் போட்டு எங்களை அணுகி வருகிறானோ, அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த திட்டத்தை அடையாளம் கண்டுகொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அதை வெற்றி கொள்ள நீர் எங்களுக்கு எப்பொழுதும் துணையா இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் தவறு இழைக்கும் பொழுது அந்த தவறுக்காக உண்மையாகவே மனம் வருந்தி அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ தூய் ஆவியானுடைய துணையையும் உம்முடைய இரத்தத்தினால் எப்பொழுதும் எங்களை கழுவி தூய்மையாக வைத்திருக்கும்படியும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் இறையரசின் மக்களாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக.
இது இந்த நாளிலும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை உமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த 1 மணி நேரம் உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கின்றார்கள். கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரம் போல் செழித்து வளர்ந்து இலையுதிரார மரமாக பசுமையாயிருந்து ஏற்ற காலத்திலே கனி கொடுப்பார்கள் என்று கூறியிருப்பது போல இந்த 1 மணி நேரம் இந்த கேட்ட தியானித்த இந்த வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையிலே பசுமையை தருவதாக, வறட்சியை நீக்குவதாக, இவர்கள் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் எனும் கனிகளை இவர்கள் சுவைக்கும்படி ஆண்டவர் இவர்களுக்கு அருள் கூறுவதாக. இதோ இந்த நேரத்தில் இவர்களுடைய நோய்களுக்காக மன்றாடுகிறோம், இவருடைய மன அமைதிக்காக மன்றாடுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் இவருடைய உடல் நோய்களிலிருந்து இவர்களுக்கு விடுதலையும் சுகமும் ஆறுதலும் கிடைக்கட்டும். மனதிலே அமைதி உண்டாகட்டும். இந்த நேரத்தில் யார் யாருடைய குடும்பத்தில் என்ன தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே